IBC தமிழ் செய்திகள். இலங்கையில் நடத்தப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சங்கரிலா ஹோட்டல் தற்கொலைதாரியான ஷக்ரான் என்ற பயங்கரவாதி என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. ஏனைய தற்கொலை குண்டுதாரிகள் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 26 பேர் குற்ற புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களிடம் விசாரணைகள் முழுவீச்சில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு பகுதிகளில் உள்ள 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் 3 நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்ட 8 இடங்களில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் வெளி அந்த தலைமையிலான குழுவினர் உறுதி செய்துள்ளார்கள். இந்த நிலையில் தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக ஷகரிலா ஹோட்டல் தாக்குதல் கொலை குண்டுதாரிகளில் ஒருவரான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் முகமது ஷஹ்ரான் எனப்படும் ஷக்ரான் ஹசீம் என்பவர் செயற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்ட 26 பேரில் தம்புள்ளையில் வைத்து கைது செய்யப்பட்ட 2 முக்கிய சந்தேக நபர்களும் அடங்குகிறார்கள். தம்புள்ளையில் கைது செய்யப்பட்ட இருவரும் மனவெல்ல பகுதியில் கடந்த வருடம் இடம்பெற்ற புத்தர் சிலை உடைப்பு விவகாரத்தில் அவசியமாக சந்தேக நபர்கள் என தம்புளை பகுதியில் கைது செய்யப்பட்ட இருவரும் மானவெல்ல பகுதியில் கடந்த வருடம் இடம்பெற்ற புத்தர் சிலை உடைப்பு விவகாரத்தில் அவசியமான சந்தேக நபர்கள் என போலீஸ் தலைமையகம் தகவல் தெரிவிக்கின்றது. ஷங்கரிலா ஹோட்டலில் தாக்குதல் நடத்திய பிரதான சூத்திரதாரி முகமது ஷஹ்ரானுடன் இணைந்து தற்கொலை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இன்சர் சீலவன் என்பவரின் தொழிற்சாலையில் பணியாற்றிய 9 பேரை வெள்ளம்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளார். இதனைவிட தேகிவெளி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தற்கொலை தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் முன்னெடுக்கும் சிறப்பு விசாரணைகளில் வெள்ளப்பட்டிய லன்சியோஹென பகுதியில் வைத்து 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களிடம் தொடர் விசாரணைகள் இடம்பெற்றுவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஏனையவர்கள் வெள்ளவத்தை, மாதம்பை, கம்பளை, கட்டுகஸ்தோட்டை, கந்தானை, வத்தலை பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சர்வதேச போலீசாரும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளார்கள். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.